அன்புள்ள ராஜனுக்கு வணக்கம். நம் திட்டப்படி பூங்குடி பண்ணையாரின் கையாளாக இருந்து அவரது அன்புக்கும் பாத்திரமாகிவிட்டேன். பண்ணையாரின் ஒரே மகள் பொன்னிதான் அவருடைய சொத்துக்களுக்கு வாரிசாக இருக்கிறாள். எனவே அவளை உங்களுக்கு மனமுடித்து வைத்து பண்ணையாரின் சொத்துக்களை கைப்பற்ற நினைக்கிறேன். உடனே புறப்பட்டு வரவும். தங்கள் அன்புள்ள சங்கிலி. சங்கிலி, நீ எங்க இரும்பு சங்கிலி ஆயிடுவியோன்னு நினைச்சேன். இல்ல, தங்க சங்கிலியா மாறிட்ட. உடனே புறப்பட்டு வரேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்க யார பார்க்கணும்? மிஸ்டர் சேகர. நீங்க சேகருக்கு ரொம்ப வேண்டியவ. பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன். சேகருக்கு ரொம்ப வேண்டியவங்களா? உங்க பேர்? ராணி. என் பேரு சொன்னாலே போதும். ஓ, சேகர் மேல இருக்காரு, போய் பாருங்க. தேங்க்யூ. ஹாய். சரி ப்ளீஸ். ஹாய் டார்லிங். என்ன டார்லிங், சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன். உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். ஏன் வரக்கூடாதா? நோ டார்லிங், எனக்கு ஒரு டெலிகிராம் கொடுத்திருந்தா நானே ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேன்ல. உள்ள ஸ்விமிங் பூல் இருக்கு, குளிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. ஒரு செகண்ட். ஐயோ, என்ன நீங்க? Good. You are a lucky guy, Sekhar. ராஜன், ரகசியங்கிறது ஒரு புற்றுநோய். அது நண்பர்களுக்குள்ள இருந்தா நாளுக்கு நாள் வளர்ந்து கடைசியில நட்புக்கே யமனாயிடும். அதாவது உயிருக்குயிரா இருக்கிற நீ நான் விரோதிகளாயிடும். ராஜன், இத்தனை நாளா உனக்கு தெரியாம இருந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்ல போறேன். சேகர், இப்ப இங்க வந்திருக்கிற ராணி பெரிய நாட்டிய பேரழகி. அவளுடைய அன்புக்காக நான் ஏங்குனேன், தவிச்சேன். அவ பின்னாடியே சுத்தன ராஜன். அவளுடைய நாட்டி எங்க நடக்குதோ அங்கெல்லாம் போய் அவளை பாராட்டினேன், மாலை போட்டேன், பரிசு கொடுத்தேன். அப்ப கூட அவ என் அன்பை புரிஞ்சுக்கல ராஜன். பேட் லக். ஒரு நாள் நாட்டியம் முடிஞ்சதும் அவ பின்னாலேயே நானும் தொடர்ந்தேன். எப்படியாவது உன்னை அடையணும்னு நினைச்சேன். அதுக்காகத்தான் உன் பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருக்கேன். முடிவா எனக்கு உன் பதில சொல்லிட்டா. பதிலா? அதை நான் எப்பவும் சொல்லிட்டேனே. இன்னைக்கு நடனம் முடிஞ்சதும் நீங்க எந்த நோக்கத்தோட என்ன தொடர்ந்து வர்றீங்கன்னு தெரிஞ்சுதான் முதல்ல ஒரு ஸ்வீட் ஸ்டாலுக்கு போய் ஸ்வீட் வாங்கினேன். ஏன் தெரியுமா? உங்க பாராட்டு ஸ்வீட்டை போல இனிப்பா இருக்குன்னு சொல்றதுக்காக. அடுத்தாப்புல பூ கடைக்கு போய் பூ வாங்கினேன். அது ஏன் தெரியுமா? நீங்க கொடுத்த பரிசு பொருள் பூவை போல எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்காக. மூணாவதா நான் எங்கே போய் எதை வாங்கினேன்னு ஞாபகம் இருக்கா? ஒரு ஷூ கடைக்கு போய் ஷூ வாங்கினேன். அது ஏன் தெரியுமா? என்கிட்ட யாராவது தாறுமாறா நடந்துகிட்டா அதால உதைச்சு அனுப்புறதுதான் என் பழக்கம். இப்பவாவது என்னோட பதில் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களா போறீங்களா இல்ல? போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்க. நீ ஷூவால் அடிச்சா கூட அது பூவால் அடிச்சதா தான் நான் நினைப்பேன். இவ்வளவு நேரமா எங்க போயிட்டு வரீங்க? நான் பல்ராம் சேட்டை போய் பாத்துட்டு வர்றேன். ராணி, நாளைக்கு நீ ஒரு எக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடணுமா? என்ன அக்ரிமெண்ட்? என்ன நீ? அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், அவர்கிட்ட போய் என்ன ஏதுன்னு விளக்கமெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? இந்த பாரு, பேசாம அவர் நீட் நேரத்துல கையெழுத்த போட்டுட்டு பாரிஸ், லண்டன், அமெரிக்கான்னு பறக்க வேண்டியதான். இப்படி எல்லாம் ராணிக்கு ஆசை காட்ட பக்கி மறுநாளே பல்ராம் சேட்டு கிட்ட கூட்டிக்கிட்டு போய் ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்தும் வாங்கிட்டான். அதன் மூலமா ராணி சேட்டுக்கு அடிமை ஆயிட்டா. அதனால மனமுடைஞ்ச ராணி வாழவும் முடியாம சாகவும் முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ அன்னைக்கு என் வீடு தேடி வந்தவங்களை அவமானப்படுத்தி அமிச்சிட்டேன். அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க அன்னைக்கு எதை கேட்டீங்களோ
அது உங்களுக்கே அர்ப்பணிக்க வந்திருக்கேன். ஏன் சிரிக்கிறீங்க? பசின்னு வந்தப்போ அடிச்சு விரட்டிட்டு புளிச்சேப்பத்தோட இருக்கிறப்போ வந்து புசின்னு சொல்றது பைத்தியக்காரத்தனம் இல்லையா? அத நினைச்சு சிரிச்சேன். அப்படின்னா என் இதயம் இன்னொருத்திக்கு சொந்தமாயிடுச்சு. அதையும் வாடகைக்கோ குத்தகைக்கோ கிரயத்துக்கோ கொடுக்கல, அன்புக்கு தார வாத்துட்டேன். ரயில குறிப்பிட்ட நேரத்துல போய் பிடிக்கலன்னா பயணம் தடைப்பட்டு போயிடும். நான் வாழ்க்கை பயணத்துல ரயில தவறிவிட்டேன். பயணி மாதிரி ஆயிட்டேன். நான் வரேன். ராணி, எப்ப வருவேன்? இனிமே எப்பவுமே வரமாட்டேன். ராணி, நீ சொல்றத பார்த்தா இந்த உலகத்தையே வெறுத்துட்ட மாதிரி இருக்கு. ஆமா, அன்னைக்கு உங்களை வெறுத்தேன். அதன் பலன் இன்னைக்கு இந்த உலகத்தையே வெறுத்துட்டு போறேன். நில்லு. போறது போற, இதையும் எடுத்துட்டு போயிடு. நீ வாங்குற அதே ஸ்வீட் பாக்ஸ், பூ, ஷூ. சாக போறவளுக்கு சன்மானமா? இல்ல ராணி, நீ என்ன வெறுக்கிறேன்னு சொல்றதுக்காக இத வாங்கினேன். நான் உன்னை தவிர வேற யாரையும் விரும்பலன்னு சொல்றதுக்காக வாங்கினேன். ராணி, எனக்கு ராணிக்குள்ள தொடர்பு இப்படித்தான் ஏற்பட்டுச்சு. இருண்டு கிடந்த என் வாழ்க்கையில ராணி ஒளிவிளக்கா வந்திருக்கா. அப்பதான் என் வருங்கால மனைவி. கூடி சீக்கிரம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. சேகர், நான் கூட இப்ப பொண்ணு பார்க்கத்தான் ஊருக்கு புறப்பட்டு. அப்படியா? வெரி குட். சேகர், நான் ஊர்ல இருந்து திரும்பி வரும்போது என்னுடைய மேரேஜ் இன்விடேஷனோட தான் உன்னை வந்து பாப்பேன். ஓகே, விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். பாய். ஆமா, இப்படி ஒரு அழகான நீச்சல் குளம் இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்லையே. இருக்கிறதையெல்லாம் சொல்லிட்டா வாழ்க்கையில புதுமை இருக்காது. எதையும் மறைச்சு வைக்கிறதுல உள்ள ருசி விரிச்சு போறதுல வராது. அது இருக்கட்டும், நான் வந்திருக்கிறது கூட மறந்துட்டு உங்க பார்ட்னர் கிட்ட அப்படி என்ன ரகசியம் பேசுனீங்க? இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாம இருந்த நம்ம காதல் ரகசியத்தை இன்னைக்கு தான் அரங்கேற்ற செய்தேன். Come on. ஆமா, இந்த படத்துல இருக்கிறது யாரு? நானும் என் பாசும். அவர்தான் என்னையும் என் பார்ட்னர் ராஜனையும் வளர்த்து ஆளாக்குனவர். அவர் சாகிற போது அவருடைய சொத்துக்களுக்கு எங்க 2 பேரையும் வாரிசாகிட்டு போயிட்டார். அது சரி, வந்த விஷயத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லி. எல்லாம் நம்ம சொந்த விஷயம் தான். அந்த பலராம் செட் என்ன டான்ஸ் ப்ரோக்ராம்காக அமெரிக்கா கூப்பிடுறான். அவன் கூட போலன்னா 5 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணுமா? அவன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டினாதான் நாம நிம்மதியா இருக்கலாம். கவலைய விடு, அத நான் கவனிச்சுக்கிறேன். ஏங்க இவ்வளவு ஆஸ்தி பாஸ்திய சிங்கப்பூர்ல விட்டுட்டு எதுக்குங்க இந்தியாவுக்கு வந்தீங்க? அயல் நாட்டுல 1000 சொத்து சுகம் இருந்து என்னங்க பிரயோஜனம்? சொந்த நாட்டுல சொந்த கால்ல நிக்கணும், உழைக்கணும், உயரணும்னு நினைச்சேன். வேல் வந்துட்டேன். ஆமா முதலாளி, ஐயா குடிக்கிறது கூட அந்த தண்ணி தாங்க. அதான் மாப்பிள்ளை நல்ல நிறமா இருக்காரு. வாய மூடுறான். தெருக்கோட்டி மண் எடுத்து வாயில போட்டுற போறேன். திருஷ்டி விட போகுது. ஏங்க எஸ், மெட்ராஸ்ல பெரிய பிசினஸ் சொன்னீங்களே, உத்தேசமா ஒரு நாளைக்கு எவ்வளவு போறலும்? ஒரு 50-60. 50 ரூபாய் 60 ரூபாங்களா? வாய மூடுறான். 50 ரூபாய் இல்லடா, 50,000. 50 லட்சம். 50 லட்சம். ஏய், 50 லட்சம். பணம் லட்சம் ஏன்டா உனக்கு இப்படி? இந்தாடா, இப்படி. ஏங்க லட்சத்தையே இவரு இவ்வளவு அலட்சியமா நினைக்கிறாரு, நம்மள என்னங்க நினைப்பாரு? தூசியா நினைப்பாரு. டேய் மல்லாக்கொட்டை, பெரிய இடத்து பிள்ளைங்க எல்லாம் எப்பொழுதும் அப்படித்தான்டா. பெருசா நினைப்பாங்க, பெருசு பெருசா கேட்பாங்க. இப்படி வாங்கல, நிஜமா இப்படி வாங்கல. நேரம் தெரியாத நேரத்துல ஏன்டா பாண்டி விளையாட கூப்பிட்டீங்களா கழுதை? நிஜமா நாம இவங்கள விடப்படாதுங்க. கோழி குஞ்சு பராந்த எனக்கு புரிஞ்சு போச்சு, நீ வா. அகிலாண்டா, அகிலாண்டா,
எடுத்துட்டு வா. என் மவ பொன்னி. இவரு ராஜன், பெரிய தொழிலதிபர். சிங்கப்பூர்ல பாதி, இவருக்கு தான் மெட்ராஸ்ல பெரிய பிசினஸ். புத்தாக்க வந்திருக்காருப்பா. ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கு? லுக்ஸ் லைக் an angel. புரியலையா? அது அவங்க அம்மா அஞ்சல மாதிரி நம்ம பொண்ணி இருக்குன்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. நான் நினைச்சேங்க. அவ்வளவு தங்கமா இல்ல வீட்டு நகையா? அவ்வளவு சொக்க தங்குங்க. ஓ, பண்ணையாருக்கு அதில் விட போது சண்டைக்கு வந்துடுவாரு. தங்கத்தை சேர்த்து வைக்கிறது இந்த ஊர் பழக்கம். ஓ சங்கிலி, ராஜன் என்ன சொல்றாரு? வர மூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்றாருங்க முதலாளி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஏங்க, அந்த சீர்வரிசை எல்லாம் என்ன ஏதுன்னு இப்ப பேசி முடிவு பண்ணிடுவோமா? சீர்வரிசையா? அதெல்லாம் நான் சில்லியா நினைக்கிறேங்க. ஆ. எங்க பெண்ணுக்கு மாப்பிள்ளையும் மாப்பிள்ளைக்கு பெண்ணும் பிடிச்சிட்டா இமிடியேட்டா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதானே? இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. ஐ டோன்ட் லைக் இட். சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் உங்களுக்கு பிடிக்காது, ஆனா எனக்கு உங்களையே பிடிக்காது. எழுந்துரு, முதல்ல எழுந்துரு. மல்லா கொட்டை, எழுந்துட்டாரே. ஏங்க இப்படி திடீர்னு மாறிட்டீங்க? திடீர் மாத்தமா? ஏய்யா, மருமகனா வர வேண்டியவை மாமனாருக்கு ஏத்தாப்புல கால் மேல கால் போட்டு உட்காந்து சிகரெட்டை புடிச்சு புகைய முகத்து மேல ஊதிட்டு இருக்கியா நீ? இதோ பார், எனக்கு மானமும் மரியாதையும் தான் உயிர். அத சிகரெட் புகையா நினைக்கிற எவனும் எனக்கு மருமகனா வர முடியாது. ஐ see. வாமா நீ. பலராம் சேட்டு விவகாரத்தை முடிக்கணும்னா 5 லட்சம் ரூபாய் தேவை. 5 lakhs. என்னப்பா சிந்தனை பலமா இருக்கு? எந்த கோட்டையை பிடிக்க போற? சிந்திக்கிறவன் கோட்டையை பிடிக்கிறது அந்த காலம். இப்ப எல்லாம் சிந்திக்கிற மாதிரி நடிக்கிறவன் தான் கோட்டையை பிடிக்கிறான். சரி, பொண்ணை பார்க்க ஊருக்கு போனியே, என்னாச்சு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். சரி, ஒரு நிமிஷம் வரும். 1 minute. சேகர், நான் பொண்ணு பார்க்க போயிருந்த கிராமம் ஒரு தங்க சுரங்கம். ஒவ்வொரு வீட்லயும் குறைஞ்சது 100 பவுன் தங்கம் கிடைக்கும். அப்படியா? அந்த கிராமத்தோட பேர் என்ன? பூங்குடி. ஆமா, நம்ம குரு நம்ம கத்துக் கொடுத்த கை தேர்ந்த கதை நம்ம கையில இருக்கு. நமக்கு தேவையான தங்கம் பூங்குடி கிராமத்துல இருக்கு. சேகர், இதுக்கு மேல நான் உனக்கு ஒன்னும் சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன். நீ என்ன சொல்றன்னு புரியுது ராஜன். குட்.